பல்லவன் தெய்வத்தையும் ஏன் சிலையாக வடித்தான்? அது வந்துங்க, அதாவதுங்க பண்டிகை அன்னைக்கு தெய்வம் வீட்டுக்கு வரும்னு ஐதீகம். சாமி வீட்டுக்கு வருது, நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கணுமேன்னு அவன புது வேட்டியை கட்டி சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு நிறைய சோத்தியம் போட்டு நிம்மதியா சாப்பிட்டு தூங்கிடுவானுங்க. வர்ற சாமியா ஆஹா வலை 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 நம்ம பக்தனுக்கு எல்லாம் ரொம்ப சௌரியமா இருக்கிறானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு போயிடும். போன சாமி அடுத்த வருஷம் தான் வரும் திரும்பி. அந்த பண்டிகை நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்திருந்தாருன்னா அந்த பண்டிகையை கொண்டாட அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு அவளுக்கு தெரியும். ஏங்க அதுவே அடுத்த நாள் வந்திருந்தா கூட போதும். இந்த பண்டிகையை கொண்டாடிட்டு எங்கெங்கெல்லாம் கடன் வாங்கினாங்களோ அத்தனை பேரும் அவன் கொடுமையை பிடிச்சி நிக்கிறத பாத்துருப்பாரு இல்லையா? சாமி ஒரு நாள் வந்தா பத்தாது, ஒருமித்த இங்கே இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான் இந்த சிலையெல்லாம் பண்ணி வச்ச. கதை எழுதுறதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். நீங்க சொன்ன இந்த விஷயத்தையே கிளைமாக்ஸா வச்சு இப்பவே நான் ஒரு கதை எழுதி. இப்ப மொத்தம் 4 பேர். இந்த 4 பேரும் இதையே கிளைமேக்ஸா வச்சு கதை எழுத போறாங்க. 4 படம் ஆக போகுது. படம் ஆனதும் அது கொட்டாய்க்கு வருதோ கோர்ட்டுக்கு போகுதோ